ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் காலை நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனுக்கு இந்த சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூடவே அதில் பாதி அளவு அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் புளிப்பு சுவையுடையது. ஏன்னாக்கா நம்ம உடனே செய்ய போகிறோம், அதுக்காக தான். இப்படியே சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ரவைக்கு இந்த தயிர் மட்டுமே பத்தாது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கணும். பாருங்கள், கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த திக்னஸ்க்கு நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். இது இப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதன் பிறகு நல்லா ஊறி வந்த பிறகு நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது இதில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது அரை மணி நேரத்துக்கு ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இதுக்கு இடையில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு திருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போது நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தழை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப பொடிசாக நைஸாக. அதை இதில் சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது நல்லா ஆறணும், அதன் பிறகு நம்ம செய்யலாம். பாருங்கள், இந்த ரவை கலவை எவ்வளோ திக்காயிடுச்சுன்ட்டுன்னு அரை மணி நேரம் வச்சுருந்தோம் இல்லையா, இவ்வளோ திக்காயிடுச்சு. இப்போ நாம் இதில் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிகை அளவு சமையல் சோடா, அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை நல்லா கலந்த பிறகு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். நம்ம செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உருட்டி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். பாருங்கள், நம்மளுடைய உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சைடு வச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம்.
நாம் ரெடி பண்ணி வச்ச இந்த ரவை கலவையிலேருந்து இந்த மாதிரி எடுத்து இதை ஊற்றிக்கலாம். இது மேலே இந்த ஸ்டஃபிங்கை இது மாதிரி நல்லா வட்டமாக தட்டிட்டு இது அப்படியே இது மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக தட்டி விட்டுட்டு அதுக்கும் மேலே கொஞ்சமாக மாவு போட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். மேலே கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதன் பிறகு திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்த பிறகு நம்ம மெதுவாக இப்படி எடுத்து பாருங்கள், 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இது மாதிரி நான் எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்துக்கிறேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சு நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே அருமையாக வந்திருக்குது. ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இதை தேங்காய் சட்னியோட இல்லை தக்காளி சட்னியோட சாப்பிட்லாம், இல்லை கெச்சப்போடையும் சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரவைன்னொன்னுமே உப்புமாவே செஞ்சு சாப்பிட்டு சலிச்சு போனவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நல்ல மாற்று உணவாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், ஹாப்பியாக வாழலாம்.